சொல்லுங்க அண்ணே, வெல்லுங்க. அறுசுவைகள் என்றால் என்ன? அறுசுவை இனிப்பு, இனிப்பு, புளிப்பு, புளிப்பு, துவர்ப்பு. ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு காய்கறி சொல்லுங்கன்னா ஒன்னொன்னா சொல்லிடுறீங்களா? முதல்ல வந்து இனிப்புக்கு ஒரு காய் சொல்லுங்களேன். இனிப்பு பழம். பழம் சொல்லிடுவோமா? வாழைப்பழம் சொல்லிடுவோமா? எல்லாம் இனிக்கும். ஆமா, இனிப்பு என்றால் எல்லா பழத்தையும் நீங்க எடுத்துக்கலாமையா? எல்லாமே இனிக்க தான் செய்யும். நீங்க அதுல வந்து அது இனிப்புக்கு உதாரணமாக பழ வகைகள் அப்படி சொல்லிடுவோமா? சொல்லியாச்சு. ஒரு பூ அவுட்டு. ஆமா, ரெண்டாவது பூ என்னது? புளிப்பு. புளிப்புக்கு என்ன காய் சொல்லலாம்? புளியம்பழம். புளியங்காய் அப்படி சொல்லிங்க, அப்படிதானே? அழகா சொன்னாப்ல. ஆமா, புளியங்காய். இப்ப ரெண்டு சுவை முடிஞ்சது. கசப்பு. கசப்பு. பாகற்காய். என்ன காய்? பாகற்காய். என்ன காய்? பாகற்காய். பாவக்காய். பாவக்காயா பாகற்காயா? பாகற்காய். ரெண்டு காய். பாகற்காய் கசப்பு. மொத்தத்துல பாவக்காயா? அதை நீ பாகற்காய் என்றும் கூறலாம், பாவக்காய் என்றும் கூறலாம். பிட்டர்னஸ் கசப்பு. ஜோதி. ஜோதி, இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கல, என்ன பண்றீங்க? நான் நர்சிங் டியூட்டர் and now I am getting pension. Getting pension? Yeah. ஓ, பென்ஷன் வாங்குற போயிட்டு வரீங்களா? நர்சிங் டியூட்டர். நர்சிங் டியூட்டர் நீங்க? கவர்மெண்ட். எவ்வளவு பெரிய ஆளு, சுவையபுரம் இங்கே வச்சிருக்காப்ல, கேளுங்க. ஆமா, கசப்பு, இனிப்பு, துவர்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு, புளிப்பு, எல்லாம் பூ. எல்லாம் பூ. நல்ல வேளை வாழைப்பூன்னு சொல்லாம இருக்கு. வாழைப்பூ அது சொல்லலாம்ல? சொல்லலாம். ஏன் சொல்லல? மறந்து போச்சு. ஆமா, நான் பென்ஷன் வாங்கிட்டு வர்ற வழியில மறந்துட்டேயா. இந்த 3 சுவை முடிந்து விட்டது. இன்னொரு 3 சுவை. துவர்ப்பு. வாழைப்பூ. துவர்ப்பு. இதுக்கு என்ன காய் சொல்லலாம்? பாக்கு. பாக்கியா? பாக்கு. பாக்கு. பாக்கு காய் இல்லையே. பாக்கு காய் இல்லையே. அது காய். வாழைப்பூ. முதல்ல அது காயா தான் இருந்திருக்கு. ஆமா. அப்புறம் தான் பாக்கூவா மாறிடுச்சு. சரியா? வாழைப்பூ. வாழைப்பூ சொல்லிருமா? ஆமா, துவர்ப்புக்கு உதாரணமா வாழைப்பூ சொல்லிருக்காங்க. வாழைப்பூ. இது 4வது சுவையும் நம்ம மேடம் தான் கொடுத்திருக்காங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஜோதி பாய். ஜோதி பாய். ஜோதியா பாய். ரெண்டு சேர்த்து. இன்னொரு 2 சுவை. 2 சுவை. உழைப்பு. உரைப்பு. பச்சை மிளகாய். உரைப்பா? நான் உழைப்புன்னு கேட்ட மாதிரி. உரைப்பு. அதற்கு உதாரணமான காய் பச்சை மிளகாய். இன்னும் ஒரே ஒரு காய், ஒரே ஒரு சுவை. எனக்கும் பிடிச்சது சிம்பு. எதுக்கே போட்டு மூளைக்குள்ள வேலை கொடுத்துக்கிட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால 6வது சுவையாக இனிப்பு, துவர்ப்பு, சிம்பு. சொல்லுங்க அண்ணே, வெல்லுங்க. ஆமா, ரொம்ப நேரமா உத்து கவனிச்சுட்டே இருக்காப்ல. இந்த கேள்வி என்கிட்ட கேட்ட மாட்டு அப்படி பரிசை தட்டிட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்லி. உங்க பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஊர்ல நீங்க? சேலம் மேட்டூர். சேலம் மேட்டூரா? சேலமா மேட்டூரா? மேட்டூர். சேலம் மாவட்டம், மேட்டூர் வட்டம். இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ சென்னையில் ஐடியில் வேலை செய்கிறேன். இங்க வேலை பார்க்கல? நீங்க ஐடியில் வேலை பார்க்குறேன். இந்த ஐடிங்கங்களா? அந்த அதனுடைய விரிவாக்கம் என்ன? ஐடினா கம்ப்யூட்டர் வந்து வேற நம்ம நாட்டு வேற நாட்டில் நார்மலாக செய்யற வேலையை நம்ம இங்கே செஞ்சு தரோம். வேற நாட்டுல வேலை செய்ய முடியாம சோர்ந்து படுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஊருக்காரண்ட கூப்பிட்டு கொடுக்கும்போது அவன் கம்ப்யூட்டர் அவனுக்கே தெரியாம தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டுல உட்காந்து வேலை பார்க்கறது தானே? அதேதான். ஆமா, அதுக்கு பேர் வந்து ஐடி. இனிமே யாராவது ஐடிக்கு விளக்கம் கேட்பீங்க? நீங்க சொல்லுங்க. அறுசுவைன்னு சொல்லக்கூடிய 6 சுவைகள் என்னென்ன சுவைன? இனிப்பு, இனிப்பு, புளிப்பு, புளிப்பு, கசப்பு. அநேகமா பரிசு தட்டிடுவார் போல் இருக்க. புளிப்பு, கசப்பு, கசப்பா? இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, கார்ப்பு, ஓர்ப்பு, ஓர்ப்பு, துவர்ப்பு. துவர்ப்பு. பின்றாப்லையா இதுக்கு மட்டும் சரியான ஒரு விளக்கத்தை மட்டும் அண்ணன் கொடுத்துட்டாருன்னா பரிசு பொருளை தட்டிடுவார். சரியா? ரைட், ஓகே. நீங்க சொல்லுங்க. இந்த முதல்ல சொன்னது இனிப்பா? இனிப்பு. இனிப்புக்கு ஒரு காய்கறி பெயர் சொல்லுங்கன்னா எதை சொல்லுவீங்க? காய்கறி பழம் எது சொல்லலாமா? பழம் சொல்றீங்களா? பழம் சொல்றேன். சொல்லுங்களேன். ஆப்பிள். ஆப்பிள் சொல்லிடுமா? இனிப்புக்கு ஆப்பிள் சொல்லுவோம். புளிப்புக்கு எலுமிச்சம்பழம். புளிப்புக்கு எலுமிச்சம்பழம்யா. ஒரு எலுமிச்சம்பழத்தை புடிஞ்சு நாக்குல விட்டா அப்படி போகணும். ஆமா, புளிப்புக்கு எலுமிச்சம்பழம். கசப்புக்கு பாகற்காய். கசப்புக்கு பாவற்காயில வேப்பங்காய் சொல்லிடுமா? பாகற்காய் சொல்லிடுவோம். வேப்பங்காயில ஏறி பறிச்சு நடக்க முடியாது. பாவக்காய் காய்கறில எடுத்து ஒரு கடி கடிச்சு பாரு. கசப்புனா என்னன்னு அப்ப தெரியும் உனக்கு. அப்படிதானே? அருமை. 3வது நாள் கார்ப்புக்கு மிளகாய். கார்ப்புக்கு மிளகாய். ஓர்ப்புக்கு உப்பு. ஓர்ப்புக்கு உப்பு. உப்பு காய்கறி என்ன? இல்ல, காய்கறி வராது. இருயா, கொஞ்சம் அவசரப்படாத. நீங்க யோசிச்சு இல்லைண்ணே. நெருங்கிட்டீங்க. பரிசு பொருளை நீங்க வாங்குறதுக்கு. முள்ளங்கி.
கார்ப்புனா முள்ளங்கி சொல்லிடுமா? இல்ல கார்ப்புக்கு மிளகா சொன்னேன். ஆமா, துவர்ப்புக்கு முள்ளங்கி. உவர்ப்புக்கு முள்ளங்கி அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு காய்கறி இருக்கு. அதான் உவர்ப்பு இல்லையா? துவர்ப்புக்கு நெல்லிக்காய். துவர்ப்புக்கு நெல்லிக்காய். உன்னால முடிஞ்சா பறிச்சு கொடு, இல்லன்னா ஆள விடு. ஆவக்காயா? அவரைக்காயா? அவரைக்காய் டக்குன்னு மாத்திட்டாப்லையே. பறிச்சு பார்த்தேன். என்னென்ன எதுக்கு சொல்லணும்? அவரைக்காய் துவர்ப்புக்கு நெல்லிக்காய் அவரைக்காய் ரெண்டு. முதல்ல நெல்லிக்காயை கடிச்சு பாரு. அது வந்து அது என்ன கார்ப்பா? துவர்ப்பு. உனக்கு துவர்ப்பு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நேர போய் ஒரு நெல்லிக்காய் எடுத்து கடிச்சு பாருங்க. இதெல்லாம் துவர்ப்பு லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. பக்கத்தில் இருக்கிற அவரைக்காய் எடுத்து லவக்குன்னு கடிங்க. அதுவாவது தோத்து கிடந்துச்சுன்னா அது தோப்பு லிஸ்ட்ல சேர்த்துக்கிடுங்க, இல்லைன்னா தோப்பு லிஸ்ட்ல சேர்த்துக்கிடுவோம். என்னன்னு சொல்லுங்க, வெல்லுங்க. நீங்க சொல்லுங்க. 6 சுவைகள், அது அறுசுவைன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம அறுசுவைகள் என்னென்ன சுவைமா? இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கசப்பு. 5 பூ வந்திருக்கு. இன்னும் ஒண்ணு வரல. ஆறாவது ஒரு சுவை இருக்கியா? சிம்பு. அழகா சொன்னாப்ல. சுவைச்சு பாருங்க. சிம்பு ஒரு வாட்டி உத்து பாருங்க. சொல்லுங்க, வெல்லுங்க. அறுசுவை அப்படின்னா 6 சுவைகள் சொல்றாங்களா? இந்த 6 சுவைகள் என்னென்ன சுவைகள்மா? இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உப்பு, மப்புன்னு சொல்லிடுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. துவர்ப்பு இனிப்பு, மடக்கமா உள்ள நான் விரிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, உப்பு, புளிப்பு, இவருடைய பதில் டாப்பு. சொல்லுங்க, வெல்லுங்க. உங்க பேர் என்ன? வித்யா கிட்ட தான் கேட்கட்டா வித்தியாசமான பதிலாம் வருங்க. நீ சொல்லுமா 6 சுவைகளை. நம்ம சிரிப்பு சொல்லிடலாமா? சிரிப்பு. வேற தொட்டப்பு, அடப்பு, கடுப்பு, அடப்பை எடுப்புன்னு சொல்றோம். ஆமா ஆமா, 6 சுவைகளை இப்ப நம்ம வித்யா கிட்ட கேட்க போறோம். இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கார்ப்புனா நீ பார்த்தா முழிக்காதையா. கார்ப்பு என்றால் காரப்பு, மிளகாப்பு. அது உரப்புல, அதுதான் காரம். காரம் உரப்பு எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, மறந்துவாமா. இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கசப்பு. இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு. 5 வரைக்கும் வருது. இன்னும் ஒண்ணு வரல. மாப்பு சொல்லிடுமா? சரி, மாப்புனே சொல்லிட்டு போங்க. அதுதான் ரிப்பீட். அதான் ரிப்பீட். என்னது 6 சுவை சொல்லிட்டேனா இல்லையா? 6 சுவை சொன்னனா இல்லையான்றத நீ வேணா திருப்பி. துவர்ப்புவா? இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு. சரி, இது எல்லாம் நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு வருது சிரிப்பு. நம்ம இமான் அண்ணாச்சி ஜாலிவுட் யூடியூப் சேனலுக்காக சொல்லுங்க, வெல்லுங்க.